வெற்றி சார் எப்பயுமே நம்ம ஒரு ஆங்கிள் யோசித்து வச்சிருப்போம். இதுதானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அதுவா இருக்காது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைரக்டர்களும் ஒவ்வொரு விஷயத்துல ஜீனியஸா இருக்காங்க. தனுஷ் சார் அந்த படத்துக்கான முழு எஃபர்ட்டையும் போட்டுதான் அவர் பண்ணுவார். எப்பயுமே எல்லாத்தையும் மீறி தான் நம்ம இங்க ஜெயிக்கணும். பொல்லாதவன் டு விடுதலை, வெற்றிமாறன் சார் கூட உங்க டிராவல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாருக்குமே முதல் படமா இருந்தது. அது எல்லாருமே ஒன்னா இருந்து பண்ணோம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வருவாருன்னு தெரியாது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கான மரியாதையை நம்ம கொடுத்தாங்கணும். அந்த உயரத்தை நான் பெருமையா தான் பாக்குறேன். வெற்றி சார் எப்பயுமே நம்ம ஒரு ஆங்கிள் யோசித்து வச்சிருப்போம். இதுதானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அதுவா இருக்காது. ஸோ அந்த இதை வளர்த்துக்கணும். அதாவது அதுக்காக நீ வித்தியாசமா சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பாவும் சொல்லிடக்கூடாது. அந்த ஷார்ட் என்ன சொல்ல வருது, ஒரு படத்துக்கு ஒரு கதைக்கு சொல்ல போற ஷார்ட் என்ன மாதிரி சொல்லணும், எப்படி சொல்லணும், அது எந்த ஆங்கிள் சொல்லணும், என்ன ரேஞ்சில் சொல்லணும், எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமும் கதை சொல்லணும். அதை நான் ஒவ்வொரு தடையும் ஆச்சரியமா தான் பார்ப்பேன். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். அதே மாதிரி வந்துட்டாருன்னா சரி, கண்டினியூஸா எப்ப ஷூட்டிங் முடியும்ன்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துல இறங்கிட்டா கால நேரம் பார்க்காம ஒரு ப்ரொடியூசருக்கு நம்ம சேவ் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் ஒரு இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் கண்டிப்பா வேணும். கடைசியா என்னன்னா, ஒரு ப்ரொடியூசரை நம்ம அவங்க சம்பாதிக்கிறதுக்கு பண்ற படத்துக்கு நம்ம உண்மையா இருந்து பண்ணணுன்றதான் என்னோட. அவர் எல்லாருமே சமமா தான் நடத்துறாரு. நானே நிறைய விஷயங்கள் மாறி இருக்கேன். ஒரு உதவியாளர்களை எப்படி ட்ரீட் பண்றது, ஒர்க்ல எல்லாருக்குமே டென்ஷன் வரும். எல்லாமே சினிமால எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதை கூட இல்ல வேண்டாம் அப்படின்னா நான் இன்னைக்கு பண்ண வேணாம், மனித உயிர் முக்கியம், என்ன செலவானாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா அந்த ஷூட்டிங் பண்ண வேண்டாம். அப்படிதான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படிதான் பண்ணுவார் ஒவ்வொரு தடவை. அவர் கவனத்துக்கு இல்லாம சில விஷயங்கள் நடக்கலாம். அதுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. விடுதலை கண்டிப்பா முதல் பாகத்துல ஒளிப்பதிவா நிறைய விஷயங்கள் பண்ணது நிறைய வரல. செகண்ட் பார்ட்ல இருக்கு. அது ஓரளவு சரி பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஒளிப்பதிவா பேசப்படுறதுக்கான உழைப்பை நான் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு இயக்குனர் கூட வேலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ஒளிப்பதிவாளர்களுக்கு எல்லா டைரக்டர் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கும். நம்ம பர்டிகுலரா ஒருத்தர் போயிட்டு இவரை கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றோன்றது அவங்க ஒர்க் பண்றதுக்காக நம்ம பேசுற பேச்சா இருக்கும். அதனால அப்படி நம்ம எந்த ஒரு சொல்ல முடியாது. எல்லாரோடையும் ஒர்க் பண்றதுதான். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைரக்டர்களும் ஒவ்வொரு விஷயத்துல ஜீனியஸா இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒளிப்பதிவாளர் கொடுக்குற முக்கியத்துவம் எல்லாமே சேர்ந்து இருக்கு. எல்லா இயக்குநர்களுக்கு முடியுமே ஒர்க் பண்ணணும்னு எல்லா ஒளிப்பதிவாளரும் ஆசைப்படுவாங்க. தனுஷ் as an actor and as a director. தனுஷ் சார் ப்ரொடியூசரோட இயக்குனராகவும் சரி, நடிகராகவும் சரி ஃப்ரெண்ட்லி. ஏன்னா நான் ஒர்க் பண்ண படங்கள்லையும் சரி, நான் அவரு ஒர்க் பண்ண படங்களையும் சரி, அவர் டைரக்ஷன் பண்ண படமும் சரி, ஒரு ப்ரொடியூசரா அவர் அவரோட ஒன்று பார் ஃபில்மா இருக்கட்டும் அல்லது மற்ற கம்பெனியா இருக்கட்டும், எல்லா படங்கள்லயுமே எவ்வளவு நாள்ல முடிக்கணும், இந்த கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு முதலே டிசைட் பண்ணிட்டு காலைல எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் அவ்வளவு சீக்கிரம் அந்த படத்துக்கான முழு எஃபர்ட்டையும் போட்டுதான் அவர் பண்ணுவார். எப்பயுமே அதுலதான் அவர் ஜெயிச்சிருக்காரு. உங்களை பொறுத்தவரை கஷ்டம்னா என்ன? மன கஷ்டங்கள் தான் நிறைய வரும், பல அவமானங்கள் வரும். எல்லாத்தையும் மீறி தான் நம்ம இங்க ஜெயிக்கணும். ஈஸியா எடுத்துட்டு தான் போகணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.